சாது சுந்தர் சிங். இந்த அருமையான தேவ மனிதனை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவரை போலவே பயன்பட்ட ஒரு தேவ மனிதர் தான் சாது இயேசுதாசன். இந்தியா அளவில் தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதனாகிய சாது சுந்தர் சிங்கை குறித்து நீங்கள் நிறைய சாட்சி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி என்ற பகுதியில் காஞ்சரங்கோடு என்ற திசைகளில் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு கிருபாசனம்னு சொல்லக்கூடிய சபையை தேச அளவில் பல இடங்களில் தேவனுடைய பரிசுத்தவான்களை தேவன் உருவாக்குறதற்கு பயன்படுத்திய ஒரு பாத்திரம்தான் இந்த சாது இயேசுதாசன் என்ற தேவ மனிதர். பல அற்புதங்கள்னால் இவருடைய வாழ்க்கை நிறைந்திருந்தது. அதாவது சூப்பர் நேச்சுரல் மனுஷன் சொல்லலாம் பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட ஒரு நபராக தேவன் இவரை பயன்படுத்தினார். பவுல், பேதுரு எப்படி வாழ்ந்தார்களோ அதே ஒரு வாழ்க்கையை இன்றும் வாழ முடியும் என்று தேசத்திற்கும் சபைக்கும் எடுத்துக்காட்டிய ஒரு தேவ மனிதர் தான் இந்த அற்புதமான சாது இயேசுதாசன் என்ற தேவ மனிதர். இவர் நம்ம தமிழ்நாட்டில் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவர். ஸோ இந்த 10 சாட்சிகள் நம்முடைய ஆவியை பலப்படுத்தும், நம்ம விசுவாசத்தை தூண்டி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த அற்புதமான தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்கள், மரித்தோரை எழுப்புறது, தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறது, அற்புதம்னா திரள் அற்புதம், நம்ம கிரகிக்க முடியாத அற்புதங்களை தேவன் இந்த அற்புதமான தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். இது நம்ம விசுவாசத்தை ஒருக்கா கூட பலப்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லாததுனால நம்ம இந்த 10 அற்புதங்களையும் மிக விரைவாக நம்ம பார்க்க போகிறோம். இவருடைய லைஃப்பில் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது நம்ம பயணம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதை பரிசுத்த ஆவியானவரை இவரை தூக்கி சென்ற அனுபவங்கள்லாம் இருக்கிறது. பல தேவ மனிதர்கள் இந்த சாட்சியை சொல்லியிருக்கிறாங்க. வாருங்க, நம்ம இன்றைக்கி காட்ஸ் பவர் டிவி மூலமாக நம்ம ஒரு 10 காரியங்களை பார்க்க போகிறோம். வேகமாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது காட்ஸ் பவர் டிவி. தேவனுடைய அற்புத அடையாளங்களை வெளிப்படுத்தும் சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர்ஸ், ஆவிக்குரிய சாட்சிகள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனால் நடந்த உண்மை சம்பவங்கள், பதிவிடப்பட்ட உண்மை சம்பவங்களை நம்ம சேனல் மூலமாக நம்ம வெளியிட்டு கொண்டு இருக்கிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாது இயேசுதாசன் ஐயாவை குறித்து தெளிவாக பார்க்கலாம். முதல் அற்புதம், ஒரு சகோதரி, அவங்களுடைய பேர் தாசம்மாள். அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஊசியை முழுங்கிட்டாங்க. முதல் அற்புதம் சொன்ன உடனே அவருடைய வாழ்க்கையில் நடந்த முதல் அற்புதம்னு கிடையாது. இது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவினுடைய முதல் காரியம். 10 காரியங்களை பார்ப்போம். ஆண்டோடைய சித்தமானால் வருகிற நாட்கள்லையும் நம்ம நிறைய சாட்சிகளை பார்க்கலாம். இப்படியும் வாழ முடியுமான்னு சொல்லத்தக்கதான ஒரு அற்புத சாட்சி தான் இதுவும் ஒன்று. அந்த ஊசியை என்ன செய்துட்டாங்க, தையல் மிஷினில் வேலை செய்து கொண்டிருந்த அந்த தாசம்மாள்னு சொல்லக்கூடிய சகோதரி வாயில் வைத்திருந்திருக்காங்க. இருமுன பொழுது என்ன ஆகிட்டு, அவங்களுடைய வாய்க்குள்ளாடி அந்த ஊசி போயிட்டு, ஊசி போனதுனால இப்போது மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. ஏன்னா இப்போ ஊசி வயிற்றுக்குள்ளே போயிட்டு, இப்போ எதை சாப்பிட்டாலும் அது ஆபத்து தான், தண்ணி குடித்தாலும் ஆபத்து தான். அதனால் என்ன செய்கிறாங்க, வேகமாக மருத்துவமனை கொண்டு போகிறாங்க. முதல் மருத்துவமனை போகிறாங்க, கைவிட்டுட்டாங்க. 2, 3, 4 மருத்துவமனை சென்றாச்சு. எல்லா இடத்துலையும் அவங்கள கை கழுவி விட்டுட்டாங்க. இது ஆபத்தாக மாறும். ஏன்னா வயிற்றுக்குள்ளே எங்கேயாவது குத்தி நின்றக்கூடாது. ஆபத்துனா பெரிய ஆபத்து, பேராபத்துன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆபத்து. ஊசியை முழுங்கின ஒரு அனுபவம். இந்த மாதிரி அனுபவம் யாருக்கும் வராது. இது ஒரு மோசமான அனுபவம். தெரியாமல் நடந்துட்டு, தையல் மிஷினில் துணி தைக்கும் பொழுது வாயில் வைத்திருந்த அந்த ஊசி திடீர்னு உள்ளே போய்விட்டது. அவங்க எதிர்பார்க்காத நேரம், இருமுன அந்த நேரத்தில் ஊசி உள்ளே போனதுனால, ஒரு ஆபத்து வந்ததுனால, இப்போ என்ன செய்யன்னு தெரியாத நேரத்தில் சாது இயேசுதாசன் ஐயாட்ட கொண்டு வராங்க. அவர் கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கூர் இந்த சகோதரிக்காக தாங்கி ஜெபித்திருக்கிறார். சாது இயேசுதாசன் ஐயாவுடைய வாழ்க்கை ரொம்ப எளிமையான வாழ்க்கை. யாருக்காகவும் ஜெபிப்பார். ஆத்தும பாரம் உள்ளவர். கால்களில் செருப்பு கூட அணியாமல் பல இடங்களுக்கு போன ஒரு தேவ மனிதர். ஓலை குடிசைகள் இந்த மாதிரி இடத்துல வசித்த ஒரு தேவ மனிதர். காசுகளை தொட்டால் கூட கையை கழுவிடுவாராம். ஏன்னா காசு பணம்னு சொன்னாலே அவருக்கு பிடிக்காதான். அவ்வளோ தூரம் உலக ஆசைகளை வெறுத்து தன்னை தேவனுக்காக அர்ப்பணித்து கொண்ட ஒரு தேவ மனிதர். அதனால் இந்த ஒரு சகோதரிக்காக 2 மணிக்கூர் கரையம் கொடுத்து ஜெபிக்கிறார். ஜெபித்துட்டு இந்த சகோதரி கிட்ட சொல்கிறாரு, எலிசா காலத்தில் கோடாரி தண்ணிக்குள்ளே போய் முங்கின நேரத்தில் எலிசா என்ன செஞ்சார், கோடாரியை மிதக்க பண்ணார். அதே போல் இந்த ஊசி இந்த சகோதரி, இந்த தாசம்மாள்னு சொல்லக்கூடிய சகோதரியினுடைய வயிற்றுலேருந்து வெளியே வரட்டும்னு ஜெபித்தார். ஜெபித்த உடனே ஒரு இருமல் வந்திருக்கு. இருமலில் உள்ள அந்த ஊசி வெளியே வந்துட்டு, தேவ ஜனங்களே, இது ஒரு கட்டுக்கதை கிடையாது. அவருடைய புஸ்தகத்தில் 37வது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. சாது இயேசுதாசன் ஐயா அவர்களின் வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லக்கூடிய
புஸ்தகம் இருக்கிறது. அந்த புஸ்தகத்தினுடைய 37வது பகுதியில் உள்ள ஒரு சாட்சியை தான் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் ரெக்கார்டான உண்மையான சம்பவங்கள். இன்றைக்கும் இந்த திருச்சபைகள் தேசமெல்லாம் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் இப்போ தான் முதலையாக இதை நீங்கள் கேட்டு அனுபவிக்கிறீங்கன்னா இதெல்லாம் கட்டு கிடையாது. எல்லாருக்குமே பைபிள் வாசிக்கும் பொழுது பைபிளில் சொல்லப்பட்டது கூட இது ஒரு ஹிஸ்ட்ரி, இது ஒரு கட்டுக்கதை, இது ஒரு லிஜெண்டரி ஸ்டோரி, மித்திக்கல் ஸ்டோரி அப்படிலாம் நினைப்பாங்க. பைபிள் ஒரு கட்டுக்கதைலாம் கிடையாது. அதெல்லாம் உண்மையானது தான். இயேசுவை விசுவாசிக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலையும் இது நடக்கிறது. இதே மாதிரி தான் இந்த அருமையான ஐயாவுடைய ஊழியத்திலையும் நடந்த ஒரு சாட்சி தான் பார்த்தோம். 2வது சாட்சி, ஒரு முறை ஒரு பிசாசு பிடித்த ஒரு சகோதரன். இந்த சகோதரன் விராலிக்காட்டுன்னு சொல்லக்கூடிய பகுதியில் பொன்னையன்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரனுடைய தகப்பன். அப்போ அவருக்கு, அந்த ஐயாவுக்கு பிசாசு பிடி. அப்போ அந்த பிசாசு பிடியினால் அவர் அலக்கழித்து கொண்டு இருக்கிறார். ஒரே போராட்டம். இது பிசாசு விரட்டுறது மட்டுமல்ல தேவஜனமே, இது அதிலும் மேலான ஒரு அற்புதம் இதில் இருக்குது. நீங்கள் கவனமாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த நேரத்தில் அந்த சாது இயேசுதாசன் ஐயாவை ஜெபிக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க. அப்போ ஜெபிக்க வாராரு. அவரை கண்ட உடனே அங்கே எரிந்து கொண்டிருந்த ஒரு தீயில போய் அவர் விழுறாரு. விழுந்து புழுவை போல துடிக்கிறார். துடிச்சிட்டு ஐயோ நான் இங்கேருந்து போகிறேன்னு கத்திருக்கிறார். உடனே அந்த ஐயா, சாது இயேசுதாசன் ஐயா கேட்குறாரு, நீ இவனை விட்டு போயிட்டேன்னு என்ன அடையாளம் கொடுக்குற? நீ இங்கே திரும்பி வரக்கூடாது. ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டு நீ இங்கேருந்து போ. அதாவது முன்னாடி உள்ள ஊழியர்கள் எல்லாரும் பேயை விரட்டும் பொழுது ஒரு அடையாளம் கேட்பாங்க. அது உள்ள ஒரு மனுஷனுக்குள்ள அலக்களிக்கிறத பார்க்கும் பொழுது நம்ம பிசாசு உள்ள கிடக்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் அதே பிசாசு வெளியே போகும்பொழுது 2 தேங்காவை மரத்துலேருந்து தட்டி விட்டுட்டு போனால் எப்படி இருக்கும்? அப்பா, இந்த பிசாசு இப்போ தானே சொல்லிச்சு நான் வெளியே போகிறேன், 2 தேங்காவை தட்டி விட்டுட்டு போகிறேன்னு. அதே போல் வெளியே போனோன்னா 2 தேங்காய் கீழே விழுந்துட்டேன்னு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் தான் ஒரு சம்பவம் இங்கே. அப்படி முன்னாடி உள்ள ஊழியர்கள் கர்த்தருக்காக பயங்கரமாக பயன்பட்டுருக்கிறாங்க. அப்போ இந்த தேவ மனிதன் சொல்லுகிறாரு, நீ என்ன செய்ய போகிறேன்னு கேட்ட பொழுது அந்த அலக்கழித்த பிசாசு சொல்லுது, நான் இவனை விட்டு போகிறேன். போகும்பொழுது இந்த புன்னை மரம்னு சொல்லக்கூடிய இந்த மரத்தினுடைய ஒரு கிளையை நான் வெட்டிட்டு போயிடுவேன். அதனுடைய அடையாளமே அதுதான். நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிற அடையாளம். நான் போன உடனே அந்த கிளை கீழே விழுன்னு சொல்லிட்டு ஒரு இயேசு நாமத்தினால விரட்டுறார். அது வெளியே போகிறது. பக்கத்தில் இருந்த புன்னை மரம், அதில் உள்ள ஒரு கிளை அப்படியே தானாக கீழே விழுது. எந்த கத்தியும் படலை, ஒன்றுமே செய்யலை. அந்த மரத்தினுடைய கிளை கீழே பட்டுன்னு உழுது. எவ்வளோ ஆச்சரியம் பார்த்தீங்களா? தேவனால் உண்மையாகவே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எப்படி பவுலும் பேதுரும் தேவனுக்காக பயன்பட்டார்களோ அதே போலவே அற்புதமான முறையில் தேவன் இந்த அருமையான ஐயா மேலே ஒரு அபிஷேகத்தை போட்டிருந்தார், ஒரு அழைப்பு வைத்திருந்தார். அதனுடைய விளைவுனால தான் இந்த தாக்கத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது. இதுதான் ஒரு 2வது பதிவினுடைய அற்புதம். 3வது அற்புதத்தை நம்ம பார்க்க போகிறோம். 3வது அற்புதம், ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தங்க நகை காணாமல் போயிட்டு. அது ஒரு இன்ஸ்பெக்டருடைய வீடு. அப்போ அங்கே வேலை செய்த நபருடைய பேருக்கு சந்தேகம் வந்தது. அப்போ அந்த வீட்டில் வேலை செய்கிற அந்த நபருக்கு மேலே குற்றச்சாட்டு அவர் தான் திருடிட்டாருன்னு நினச்சி கொண்டிருக்காங்க. ஏன்னா அவர் தான் வீடை க்ளீன் பண்ணுறது. அந்த நேரத்தில் சாது ஐயா என்ன செய்கிறார், இந்த வீட்டுக்கு விசிட்டிங் வராரு. வரும்பொழுது அவர்கிட்ட விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ தேவ மனுஷன் சொல்லுகிறாரு, நீங்கள் யாரையும் சந்தேகப்பட வேண்டாம், யாரும் திருடலை. அங்கே இருக்குதே ஒரு கோழி, அந்த கோழியை வெட்டி பாருங்கள், அதுதான் இந்த தங்க நகையை முழுங்கியிருக்கு. அது கம்மலோ மோதிரமோ ஏதோ ஒன்றை கீழே கடந்தது, அதை முழுங்கிட்டு. அப்போ இவங்க அதே போலவே அந்த கோழியை வெட்டி பார்த்தா அதனுடைய வயிற்றுக்குள்ளே தான் அது என்ன செய்கிறது, சாப்பிட்டு முழுங்கி வச்சுருக்குது. இப்படி நம்ம நினச்சிடாத விதத்தில் ப்ராக்டிக்கலாக அனுதின வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை கூட கர்த்தர் என்ன செய்கிறாரு, நமக்கு பதில் கொடுக்க வல்லமை உள்ளவர் என்று தேவ மனிதர் மூலமாக நம்ம உணர முடிகிறது. இன்றும் ஆண்டவர் இப்படி கிரியை செய்கிறார். அநேக இடங்களில் தேவன் நம்முடைய கரண்ட் சிச்சுவேஷனில் எப்படி உதவி செய்கிறாருன்னு அநேக ஊழியர்கள் மூலமாக நம்மளால் பார்க்க முடிகிறது. ஓகே, 4வது விஷயத்தை நம்ம பார்க்கலாம். 4வதாக ஒரு அற்புதம் என்னவென்றால், அவர் ஒரு பேருந்தில் ஏறுகிறார். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு செல்ல வேண்டும். வேர்க்கிளம்பி என்ற இடத்துல இருந்து இந்த அழகிய மண்டபம்னு சொல்லக்கூடிய இந்த இடத்திற்கு செல்ல வேண்டும். ஆனால் இவரோ ஒரு சாது. இவருடைய கமிட்மெண்ட் பணத்தெல்லாம் இவர் தொடரதே கிடையாது. ஊழியத்துக்கு ஏதாவது பணம் வந்தால் அவங்களுக்கு கீழே உள்ளவங்க என்ன செய்துக்கிடுவாங்க, பார்த்துக்கிடுவாங்கன்னு வைங்களேன். அந்த கண்டக்டர் கேட்குறாரு, ஐயா டிக்கெட் தாங்கன்னு. ஆனால் உண்மையாகவே இவருக்கு பயணத்துக்கு செல்கிறதுக்கு பணம் இல்லை. சரி, ஏதாவது பாவம் பார்த்து அதில் ஓரத்தில் நின்றுட்டாது விட்டுருவாங்கன்னு பார்த்தா அந்த மனசாட்சியும் இல்லை. சில நேரம் பஸ்ஸில் இது நடக்கிறது உண்மை தான், யாருக்குமே இறக்கம் கிடையாது. ஆனால் கவர்மெண்ட் விஷயங்களில் எவ்வளோ அட்டுழியம் நடந்தாலும் ஒரு பாவப்பட்டவங்களுக்கு ஒரு சைடில் ஒரு இடம் கூட கிடையாது. இதுதான் உண்மையான ஒரு நிலை. அப்போ இந்த தேவ மனிதன் பல கிலோமீட்டர் நடக்கணும்.
இப்போ வேறு என்ன செய்ய, சொந்த வாகனம் கிடையாது, அவருடைய நிலைமை அப்படி இருக்குது. ஏன்னா அவர் காசெல்லாம் எடுத்துகிட்டு போகிற ஒரு நபரே கிடையாது. ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு பார்த்தீங்களா, நீங்கள் போகும்பொழுது எதையும் எடுத்துக்கொண்டு போகாதீங்க. அதை ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ண ஒரு தெய்வ மனிதர். இந்த சாட்சிகளை கேட்டுட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் பணம் எடுக்காமல் போனது தப்பு. நம்ம இப்போ நியாயம் பேச வரல, அவருடைய சூழ்நிலை அது. அவரால் காசு எடுத்துகிட்டு போகலை, அதுதான் அவருடைய அழைப்பு. அவருக்கு விசுவாசத்தில் போகணும். பஸ்ஸில் ஏறினார், இறக்கி விட்டால் நடந்து போயிடுவார். அப்படி தான் அவர் செய்தார். இப்போ பஸ்ஸில் ஏறினார், காசு கொண்டு போகலை, கண்டக்டர் திட்டுனார், காசு இல்லைன்னா ஏன் போய் பஸ்ஸுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு ஏசினார். உடனே ஏசினோடனே என்ன செஞ்சிட்டார், இவர் சொல்லியிருக்கிறார், ஐயா நான் ஒரு சன்னியாசி, நான் ஆண்டருக்காக துறவியாக வாழ்கிறேன், நான் உண்மையாகவே ஆண்டரை நேசிக்கிறேன், என் கையில் காசெல்லாம் கிடையாது, நான் காசை தொடுறதில்லை. அவர் மென்ஷன் பண்ண விஷயம், நான் காசெல்லாம் தொடுறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஐயா பஸ்ஸில் இருக்கிறீங்கன்னு சொல்லி இறக்கி விட்டுட்டார். இறக்கணுன்னா அவர் தாழ்மையாக சந்தோஷமாக, வாழ்த்தினாலும் சந்தோஷம், தாழ்த்தினாலும் சந்தோஷம்னு சொல்லிட்டு அவர் வெளியே இறங்கி நடந்துட்டார். இதுதான் அவர் செய்தார். ஸோ தேவஜனங்கள் இதில் புரிந்து கொள்ளணும், இதில் நம்ம விவாதிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. உண்மையான சம்பவம் லிட்ரலாக நடக்குது. இறக்கம் பாராட்டினா அந்த அந்த பஸ்ஸில் உள்ளவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம், அந்த தேவ மனிதனும் ஆசீர்வதிச்சிருப்பார். ஆனால் இறக்கம் இல்லாததுனால அவர் இறங்கி போயிட்டார். அங்கே பார்த்தீங்கன்னா பஸ்ஸு நவலாமல் போயிட்டு, இதுதான் ஷாக்கிங் இன்சிடெண்ட். என்ன ஆகிட்டு, இவரை இறக்கி விட்டதுலேருந்து அந்த பஸ்ஸு நவலவே இல்லை. அப்போது என்ன செஞ்சு பார்த்தாலும் பஸ்ஸில் இன்ஜின் கம்ப்ளைண்ட் ஆகிட்டு ஏதோ பிரச்சனை ஆனதுனால நவலலை. அப்போ அதுக்குள்ளே இருந்த ஒரு நபர் சொன்னாங்க, அந்த பாவப்பட்ட தேவ மனுஷன், அந்த சாதுவை நீங்கள் இறக்கி விட்டுட்டீங்க, அதனால தான் பஸ் இப்படி பிரச்சனை பண்ணுது, அவரை கூப்பிட்டு உள்ளே ஏற்றுங்கன்னு சொன்ன உடனே கண்டக்டரும் டிரைவரும் ஓடி போய் ஐயா உள்ளே ஏறுங்க அப்படின்னு சொல்லி ஏற சொல்லியிருக்காங்க. ஏறின உடனே பஸ் என்ன செஞ்சுட்டு ஸ்டார்ட் ஆகிட்டு, அப்போ அந்த பஸ்ஸுக்குள்ளே இருந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு இது தேவனுடைய மனுஷன். பார்த்தீங்களா, அப்போ ஆண்டோடைய நாம மகிமைப்படுறதுக்காக ஆண்டர் எதனாலும் செய்வார். ஸோ அதனால் நிறைய பேர் இன்றைக்கி சாட்சியை கேட்கும் பொழுது அது ஏன் அப்படி போனார், இது ஏன் இப்படி போனார், நம்ம இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்குறத காட்டிலும் வசனங்கள் எவ்வளோ அற்புதமாக செயல்படுது. சில நேரம் ஆண்டர் பைத்தியமாக தோன்றதை செயல்படுத்துவார். இந்த உலகத்துக்கு நியாயமாக தோன்றது பரலோகத்துக்கு அது பைத்தியமாக தோன்றும். அடுத்தது உலகத்துக்கு பைத்தியமாக தோன்றது பரலோகத்துக்கு அது நியாயமாக தோன்றும். இதுதான் பரலோக ஃபார்முலா. ஸோ அதனால் இந்த சாட்சிகள் நம்மளை பலப்படுத்துறது. அதனால தான் நம்ம இதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால் நீங்கள் கேள்விகளுக்கு இடம் கொடுக்காமல் சாட்சியை கேட்டு ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஐந்தாவதாக, இவர் ஓடும் ரயிலை எப்படி நிறுத்தினார். தேவ ஜனங்களை இது அற்புதமாக பல ஊழியர்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி சில சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். ஃப்ளைட்டே நிறுத்தப்பட்ட சாட்சி நான் கேட்டிருக்கிறேன். ஆண்டோடைய சித்தமானால் வருகிற நாட்கள் அதை பார்க்கலாம். ஆனால் இந்த தேவ மனிதனுக்கு ஒரு ஊழியத்திற்கு போகணும். இவரும் சாமுவேல் என்ற ஒரு ஊழியரும் சேர்ந்து ஒரு ஊழியத்திற்கு போக வேண்டும். ஆனால் அந்த ஊழியத்துக்கு செல்லணும்னா அது கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் உள்ள இடம், ஆந்திரா பகுதியை சேர்ந்தது. ஆனால் இவர்கள் 2 பேரும் பிளான் பண்ணி ட்ரெயினில் போகணும்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சாது ஐயாவால் என்ன செய்ய முடியலை, இந்த ஊழியரோடு சேர்ந்து போக முடியலை. ட்ரெயின் என்ன ஆகிட்டுன்னா மிஸ் ஆகிட்டு. அப்போ இவர் கிட்டத்தட்ட 1 hour லேட்டாக வராரு. அப்போது அந்த சக தேவ மனுஷனுடைய மனைவி சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் இன்றைக்கி போக முடியாது, ஏன்னா ட்ரெயின் மிஸ் ஆகிட்டு, நாளை காலைல போங்க. ஆனால் செய்தி கொடுக்க வேண்டிய நபரே நம்ம தேவ மனுஷன்தான். இப்போ போக வேண்டிய சூழ்நிலையில் இவர் மிஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு போனார்னா செய்தி கொடுக்க முடியாது. அவர் அங்கே போய் கலந்து கொள்ள தான் முடியுமே தவிர தேவனுடைய வார்த்தையை ஷேர் பண்ண முடியாது. ஆனால் இவர் கொஞ்ச நேரம் என்ன செய்தார், அந்த சக ஊழியருடைய வீட்டில் இருந்து சோத்திரம் பண்ணுறாரு. சோத்திரம் பண்ணி ஆண்டருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டர் சொல்கிறார், நீ போய் விஜயவாடாவில் நீ பிரசங்கம் பண்ணணும், நீ போ என்று சொல்கிறாரு. ஆனால் ட்ரெயின் மிஸ் ஆகிட்டு. இப்போ வேகமாக ரயில்வே ஸ்டேஷன் வரார். ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு ஆண்டவரே ட்ரெயினிலே எப்படி போக அப்படின்னு கேட்கும்பொழுது, நீ ரயில்வே ட்ராக்கில் ஓடு, இந்த ட்ராக்கில் தான் அந்த ட்ரெயின் போச்சுன்னு சொன்னார். அப்போது அவர் அங்கே எந்த ட்ராக்லன்னு விசாரிச்சுட்டு அதில் ஓடுறாரு. அதில் ஓடி போகும்பொழுது கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பழுதாகி அது 1 hour நின்றுக்கிட்டு இருக்குது. இது அங்கே போன பிறகு தான் இவர் பார்க்குறாரு, நம்ம ஆண்டர் எவ்வளோ நல்லவர்ப்பா, நான் ஊழியத்துக்காக வர வழியில் ஒரு டிராஃபிக் பிரச்சனையினால் நான் லேட்டாக வரேன், லேட்டாக ஆனதுனால ட்ரெயின் மிஸ் ஆகிட்டு, இப்போ நான் எப்படி போவேன்னு பார்த்தா ஆண்டவர் எனக்காக ட்ரெயினை நிப்பாட்டியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு உள்ளே ஏறிட்டார். சக ஊழியர் உள்ளே இருந்து ஆச்சரியப்படுறாரு, ஓ இவருக்காக தான் நமக்கு ட்ரெயின் நிப்பாட்டி இருக்கிறதா என்று ஆச்சரியப்பட்டார். அந்த நாட்களில் செல்ஃபோனும் கிடையாது, இந்த ஐயா செல்ஃபோன் உபயோகப்படுத்தினதும் இல்லை. அதனால் ஒரு கான்டாக்ட் கூட இல்லைன்னா கூட நம்மளுடைய காலமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், ஒரு ஃபோன் பண்ணி ஐயா இப்படி நின்றுட்டு தான் இருக்குது, நீங்கள் வேகமாக வந்தீங்கன்னா உள்ளே வந்துடலான்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த நாட்களில் இருந்த ஒரே கான்டாக்ட் பரிசுத்த ஆவியானவர் தான். எல்லா இடத்துலையும் தேவ மனிதனை வல்லமையாக நடத்தினார். அப்போ இந்த ட்ரெயின் அவருக்காகவே என்ன செஞ்சுருக்கு, 1 hour நின்றுருக்கு. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு தேவ மனிதனுக்காக கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 பேசஞ்சர் அங்கே வெயிட் பண்ணுறாங்க. அப்படின்னா இதிலேருந்து என்ன புரியுதுன்னா, இன்றைக்கி
தேவனுடைய வார்த்தை இல்லாமல் இந்த உலகத்தில் உள்ள யாராலையும் பரிசுத்தமாக வாழ முடியாது, நித்திய ஜீவனை அனுபவிக்க முடியாது. அப்போ 2000 பேருடைய பயணத்தை காட்டிலும் இந்த ஒரு தேவ மனிதனுடைய பயணம் முக்கியமாக இருந்திருக்கு. இதை கூட நீங்கள் யோனாவுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். அத்தனை பேர் கப்பலில் போகும்பொழுது அத்தனை பேருடைய பயணத்தை நிறுத்திட்டு யோனாவுடைய பயணத்துக்காக கர்த்தர் ஒரு மீனை அனுப்புனார். ஏன்னா அத்தனை பேருடைய பயணம் என்ன செய்யுது? டெய்லி லைஃப் ஸ்டைல். தினமும் போவாங்க, வாழ்வாங்க, வீட்டில் சாப்பாடை செய்வாங்க, பிள்ளைகளை பெற்று அவர்களை வளர்த்து திருமணம் பண்ணி கொடுத்து இதை தான் செய்ய போகிறாங்க. ஆனால் யோனா அப்படி இல்லை. சில ஆத்துமாக்களை நரகத்தில் இருந்து பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்காக சாட்சிகளை சொல்ல தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தேவ மனிதன். அப்போது ஒரு தேவ மனிதனுடைய பயணம் அற்புதமானது. தேவ மனிதனுக்காக எதனாலும் செய்வார். நான் எங்கேயோ அங்கே ஊழியன் இருக்கிறான்னு சொல்லியிருக்கிறார். அதனால் நம்ம ஆழ்ந்து பார்த்தா ஒரு ஊழியனுக்காக அந்த ட்ரெயின் நிற்கலை, கர்த்தருக்காக நின்றுச்சு. அப்போ கர்த்தருக்காக எதனாலும் அவர் செய்வார். ஸோ அதை தேவ ஊழியர்கள் மூலமாக செய்கிறதுனால நம்ம ஆச்சரியப்படுறோம். இப்படியும் வாழ முடியுதான், நமக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்குது. இப்போ நம்ம ஊழியங்கள் செய்கிறோன்னா நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும். இதுக்கு நம்ம ஜெபிக்கணும், கர்த்தர் சமூகத்தில் இன்னும் நெருங்கணும், குவாலிட்டி டைம் கொடுக்கணும், கர்த்தரோடு உறவாடணும், ஏனக்கோ போல கர்த்தரோடு இருக்கணும்னு ஒரு பாரம் ஆண்டு நமக்கு தருகிறார். இது ஒரு கட்டுக்கதை கிடையாது, இது நடந்த ஒரு உண்மை சம்பவம். இதுவுமே சாது யேசுதாசன் ஐயா அவர்களின் வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லக்கூடிய புஸ்தகத்தில் 53, 54 பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மை சாட்சியை தான் நம்ம பார்த்துருக்குறோம். இப்படி எல்லா காரியம் உண்மையாகவே நடந்த சம்பவங்கள் நம்ம விசுவாசத்தை இன்னும் பூஸ்ட் ஆக்கும். 6வது காரியமாக, ஒரு நாள் இரவு சாது யேசுதாசன் ஐயா நல்லா தூங்கி கொண்டு இருக்கிறார். நல்லா தூங்கும் பொழுது இரவில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு உணர்வு கொடுக்குறார். தட்டி எழுப்புகிற போல ஒரு உணர்வு. எழும்பின உடனே நீ போய் பிரசங்கம் பண்ணு அப்படின்னு ஒரு நல்ல ஒரு பரிசுத்தாயின் சத்தம். எங்கே போய் பிரசங்கம் பண்ணன்னு பார்த்தா, ஒரு காடு இருக்குது பக்கத்தில், தென்னை மரங்களால் நிறையப்பட்ட ஒரு காட்டுப்பகுதி. ரொம்ப ஒரு வனப்பகுதி மாதிரி தான் இருக்கும். அது ஃபுல்லாகவே தென்னை மரங்களாக இருக்கும். பொதுவாகவே இந்த வயல் சார்ந்த விஷயங்களில் பாம்புகள், தேள்கள் எல்லாம் நடமாடும். அந்த நாட்களில் இவர் கையில் டார்ச்சும் கிடையாது, செல்ஃபோனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாம் விசுவாசம்தான். ஏன்னா வேதம் சொல்லுகிறது அல்லவா, தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடங்கள். விசுவாசித்து நடக்கும்போது பாதையெல்லாம் தேவ பாதையாக இருக்குது, ராஜ பாதையாக இருக்குது. நம்ம தரிசித்து நடந்தால் கூட, டார்ச் அடித்து நடந்தால் கூட பாம்பு குத்துன்னு வைங்களேன். விசுவாசத்து நடக்கும்போது கர்த்தர் பாதுகாக்கிறார். அதனால் இவர் எந்திரிச்சார், நடுராத்திரியில் எழும்புறாரு, வேகமாக வெளியே போகிறாரு. அந்த தென்னை மர காட்டுக்கு உள்ளாடி இருந்து நல்லா பிரசங்கம் பண்ணுறாரு. ஆண்டு சொன்ன வார்த்தை மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் பண்ணுன்னு சொல்கிறாரு. இவர் பாவம் நைட்டு தட்டி எழுப்பி, தூக்கத்தில் தட்டி எழுப்பி போனால் என்ன நினைவு இருக்கும்? அவர் போக்கில் யாருக்கு பிரசங்கம் பண்ணுறான்னு கூட தெரியல. ஏன்னா ஆளும் கிடையாது, யாரும் இல்லை. அப்போ நல்லா பிரசங்கம் பண்ணுறார். பிரசங்கத்தை முடித்த உடனே ஒரு நபர் வாரார். யாருன்னு பார்த்தா அந்த தென்னந்தோப்புக்குள்ளாடி திருடுறதுக்காக வந்த ஒரு நபர். அந்த நபர் திருடி கொண்டு இருக்கும்போது இவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்ததுனால அந்த வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி ஆண்டவருடைய பாதத்தில் சேர்க்கப்பட்டார். தேவஜனங்களே, எவ்வளோ அருமையாக தேவன் இவரை பயன்படுத்தினார் என்பதை நம்ம பார்க்கும்பொழுது ஆண்டவருக்கு மகிமை செலுத்த தான் நமக்கு தோணுகிறது. தேவன் அற்புதமான ஆண்டவர். 7வதாக, ஒரு நபர் என்ன செய்கிறார்னா, இவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணணும்னு வருகிறார். ஓய்வு நாளை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்பதையும் அவருடைய வல்லமைகள் செயல்படலை என்பதையும் குறித்து விவாதிக்கலான்னு வருகிறார். அப்படி அவர் காலையில் வரும்பொழுது இந்த தேவ மனிதன் அவரை பார்த்து சொல்லுகிறார், நேற்றைக்கு இரவு நீ என் கூட விவாதிக்கலாம் என்று நிறைய புத்தகங்களை வாசித்து நிறைய விஷயங்களை எடுத்து வைத்திருக்கிற, நீ இப்படி பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தலான்னு வந்திருக்கிற, உன் கூட பேசுகிறதுக்கு ஆண்டவர் எனக்கு அனுமதியே தெரில. ஏன்னா நீ நிறைய படிச்சுட்டு அறிவு நிறைந்தவனாக வந்திருக்கிற. அறிவு பொறுத்தவன் நோவு பொறுத்தவன், அறிவு கொள்ளும் ஆவியோ உயிர்ப்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரகசியங்களை புரிந்து கொண்டு அவர் என்ன சொன்னார், விவாதிக்கிறது என்னுடைய பழக்கம் கிடையாது, நீ விவாதிக்காதன்னு சொன்னோன்னா அவன் பயந்து ஓடிவிட்டான். தேவ ஜனங்களை, எத்தனை அருமை பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து எவ்வளோ அழகாக வெளிப்படுத்தினார் பாருங்கள். இதே போல் இன்னொரு சாட்சி கேள்விப்பட்டிருக்கிறேன், அதையும் உங்களுக்கு புரோஜனப்படும்படியாக சொல்லுகிறேன். ஒரு நபர் என்ன செய்திருக்கிறார், ஒரு ஊழியரை சோதிக்கலான்னு வந்திருக்கிறார். அப்போ அந்த ஊழியர் அழகான ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினார். நீ இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக உன் மனைவியை கழுத்தை நெரித்து கொன்னுட்டு ரயில்வே ட்ராக்கில் தூக்கி போட்டு ட்ரெயின் அடித்தது போல் நீ நடித்தாய். இது போலீஸுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவங்க எல்லாரும் ட்ரெயின் அடிபட்டதுன்னு நினைத்தாங்க. ஆனால் நீ தான் கொண்டிருக்கிற. இந்த ரகசியம் ஒன்றை தவிர யாருக்கும் தெரியாது. இப்போ சொல்லு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இருக்குதா இல்லையான்னு கேட்ட உடனே அந்த நபர் நொந்து போயிட்டார், ஆடி போயிட்டார். ஏன்னா அவருடைய கேள்வி பரிசுத்த ஆவியானவர் கிடையாது, வல்லமைகள் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அபிஷேகம்லாம் கிடையாதுன்னு போராடுறதுக்கு தான் வந்தார். ஆனால் இந்த தேவ மனிதன் கூட ஆண்டவர் இருந்ததுனால ரகசியங்கள் எல்லாம் வெளிப்பட்டது. ஸோ இப்படி தேவன் தம்முடைய ஊழியர்களை பயன்படுத்த தான் செய்கிறாரு. இப்போ நம்ம பார்க்க போகிறது 8வது காரியம். ஒரு முறை
இந்த அருமையான தேவ மனிதர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தேவனுடைய வார்த்தையை செய்தி குடிக்க போகிறார். இந்த 8வது சம்பவத்தில் இது ஒரு ஆச்சரியமான சம்பவம். ஆனால் இது ஒரு வேதனையான சம்பவம் தான். பட் ஆனால் தேவனை பரியாசம் பண்ணால் இப்படி தான் நடக்கும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தேவன் யாராலையும் பரியாசம் பண்ணப்பட தன்னை அனுமதிக்க மாட்டார், பரியாசம் பண்ண விட்டார். அப்போ என்ன ஆகிட்டு, ஒருத்தன் வந்து சொல்கிறான், நீர் சொல்லுகிற ஆண்டவர்லாம் உண்மையா, உம்முடைய ஆண்டவர் தான் உண்மையான ஆண்டவரா அப்படிலாம் அவன் பயங்கரமாக கேலி பண்ணியிருக்கான். கேலி பண்ணிவிட்டு உம்முடைய ஆண்டவர் தான் உண்மையான ஆண்டவர்னா ஒரு அடையாளத்தை காட்டுங்கன்னு சொல்லியிருக்கிறான். உடனே தேவ மனிதர் ஜெபித்திருக்கிறார். ஆண்டவருடைய ஆவியானவர் பேசியிருக்கிறார், நாளைய தினத்தில் உன்னுடைய மனைவி மரித்து போவாள்னு சொல்லியிருக்கிறார். சொன்னோடனே இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெகுலியாக என்ன நினச்சிட்டான், போய் இதெல்லாம் சும்மா அப்படின்னு நினச்சிட்டு பொய் சொல்கிறார் நினச்சிட்டு போயிட்டான். ஆல்ரெடி அவங்க மனைவி கொஞ்சம் வியாதியில் படுக்கையில் இருந்திருக்கிறாங்க. காலையில் பார்த்தா மனைவி உண்மையாகவே மரித்து விட்டாங்க. தேவ ஜனங்களே, இப்படி தேவனுடைய ஆழமான ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரு முறை ஒரு சகோதரியை இந்த ஐயா என்ன செஞ்சுருக்காரு, கூப்பிட்டு விட்டுருக்கிறார். இது 9வது காரியம். ஏன் கூப்பிட்டுருக்கிறாருன்னா, அவர் ஒரு தரிசனத்தை பார்த்துருக்கிறார், ஏதோ ஒன்று ஆவியானவர் உணர்த்தியிருக்கிறார். அப்போ இவர் ஒரு தேவனுடைய மகா பெரிய ஒரு தீர்க்கதரிசியும் கூட. ஆனால் ரொம்ப சாதாரணமான உடையில் இருப்பார். ஒரு இந்த பனைமரத்தினுடைய ஓலைகள் தங்கக்கூடிய பாய்கள், ரொம்ப பழைய விஷயங்கள் தான் அவர் தங்குகிற இடம். ஒரு நாளில் ஒரு தடவை தான் சாப்பிடுகிறாருன்னு கூட சில பதிவுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சாயந்தர நேரம், ஒரு நேரம். அப்படி தன்னை வந்து உலக விஷயத்தில் ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணாமல் தன்னை காத்து கொண்ட ஒரு தேவ மனிதர். அதனால தான் ஆவினால் நிரப்பப்பட்டு தேவனால் பயன்படுத்தப்பட இவ்வளோ தூரம் தேவன் நிரப்புகிறதற்கு முடிந்தது. அப்போ ஒரு சகோதரியை கூப்பிட்டுருக்கிறாரு. இது 9வது காரியம். அப்போ கூப்பிட்ட இடத்துல கொல்லாம்பழம், இந்த முந்திரி பழம்னு சொல்லுவாங்க, எடுத்துகிட்டு வான்னு சொல்லியிருக்கிறார். எடுத்துகிட்டு வான்னு சொன்ன உடனே அந்த சகோதரி வரும்பொழுது எத்தனை எடுத்துகிட்டு வான்னு இவர் சொல்லலை, எடுத்துகிட்டு வான்னு சொல்லியிருக்கிறார். அப்போ வரும்பொழுது அவங்க 2 அணா கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் ஏதோ அவர்கிட்ட பேசியிருந்திருக்கிறார், அதை பற்றிலாம் நமக்கு தெளிவாக தெரியல. ஆனால் அந்த 2 எடுத்துகிட்டு வந்தோன்னே அவர் சொல்லியிருக்கிறார், நீ 2 வருஷம்தான் வாழப்போகிற, நீ கவனமாக இருன்னு சொல்லியிருக்கிறார். இதை அந்த சகோதரி நம்பினாங்களோ இல்லையோ, அவங்க குடும்பம் அதெல்லாம் கண்டுக்கிடலை. ஆனால் என்ன நடந்திருக்கு, இந்த பிள்ளையை திருமணம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்படி ஒரு ஊழியர் சொல்கிறாரே, நம்ம அதிலிருந்து மனம் திரும்பணும், ஏதாவது பாவ கட்டுகள் இருக்குதா, இதில் நம்ம கவனமாக இருக்கணும், இதிலிருந்து எப்படி விடுதலை ஆகணும், இதெல்லாம் அவங்க கேட்ட மாதிரியே இல்லை. இவர் சொல்லியிருக்கிறார், அவங்க உஷாராகவே ஆகலை, திருமணமும் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒரு ஊழியர் உனக்கு மரணம் இருக்குதுன்னு சொன்னால் திருமணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா அந்த குடும்பம் என்ன செஞ்சுருக்கு, அப்போ கவனிக்கலன்னு தான் அர்த்தம். ஊழியர் சொன்னதை நம்பலை. ஆனால் இவர் சொல்கிறதெல்லாம் அக்குரேட்டாக நடக்கக்கூடிய விஷயம். பல தேசங்கள்லேருந்துலாம் ஜெபிக்கிறதுக்கு போகிறாங்க. தேவனால் பயன்படுத்தப்படுகிற அநேக ஊழியர்கள் வந்து இந்த தேவ மனிதனுடைய ஆசீர்வாதத்தினால, இவர் ஜெபித்ததுனாலையும் பயன்படுறாங்க. ரத்னபால்னு சொல்லக்கூடிய தேவ ஊழியர் சொன்ன சாட்சியில் கூட அவர் போய் இந்த தேவ மனிதனை சந்தித்த நேரத்தில் தான் இந்த ஊழியருடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக அவருக்குள்ளே இருந்து திரள் வார்த்தைகள் புறப்பட தொடங்கிட்டு. அப்போ திருநெல்வேலி பட்டணத்தில் பயங்கரமாக தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதர் தான் ரத்னபால். அப்போ இந்த சாது இயேசுதாசன் ஐயா சொல்லியிருக்கிறார், பொங்கி வா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ரத்னபால் ஐயாவுடைய இருதயத்திலேருந்து வார்த்தைகள் பொங்கி வர ஆரம்பித்துட்டு பல ஆத்மாக்களுக்கு அந்த வார்த்தை பயன்பட்டுருக்கு. ஸோ இங்கேயுமே இந்த சகோதரியை பார்த்து என்ன சொல்லியிருக்காங்க, 2 கொல்லாம்பழம் கொண்டு வான்னு சொன்ன அந்த நபர், தேவ ஊழியர் சொல்லுகிறார், நீ 2 வருஷத்தில் மரித்துருவன்னு சொன்னதை அவங்க கவனிக்காமல் போய் திருமணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. திருமணம் பண்ண அடுத்த வருடமே, அதாவது 1 வருடம் ஆன பிறகு திருமணம் பண்ணுகிறாங்க. திருமணம் பண்ண அடுத்த வருடம் கரெக்டாக 2 வருடம் முடியும் பொழுது அந்த சகோதரி மரித்து விட்டாள். ஸோ தேவ மனிதன் சொன்ன எல்லா விஷயமும் நடந்திருக்கு. அப்போ நிறைய பேர் கவனிக்காததுனால அவர்களுடைய வாழ்க்கையில் ஆபத்தையும் பெற்றிருக்கிறாங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஒரு அற்புதமான சாட்சி. 10வது விஷயம், ஒரு முறை ஊரடங்கு உத்தரவுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை நடக்குது, ஏதோ ஒரு போராட்டம். அப்போ அந்த முறை அவருக்கு ஒரு ஊழியம், அது தூத்துக்குடி பட்டணம்னு சொல்லப்படுகிறது. அப்போது இந்த ஊழியத்திற்காக அவர் செல்ல வேண்டும். ஆனால் எந்த பஸ்ஸும் ஓடலை, ஒன்றுமே இல்லை. அடுத்த நாள் ஊழியம் செய்யணும், பிரசங்கம் பண்ணணும். அப்போது அந்த ஊழியர் சொல்லியிருக்கிறார், ஐயா எப்படியாவது வந்துடணும், ஊரடங்காக இருக்குது, நீங்கள் கவனமாக எப்படியாவது சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இவர் நீ சோத்திரம் போடு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ வந்து பஸ்ஸும் இல்லை, ஒன்றும் இல்லை, இவர் எப்படி வருவாருன்னு அவங்க திகச்சு போய் இருக்கிறாங்க. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு, எல்லாமே தெரியும், இவர் தான் வரப்போகிறார், பிரசங்கம் பண்ண போகிறார், எல்லாம் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர் சொல்லிட்டார், சோத்திரம் போடு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஃபோனை கட் பண்ணிட்டார். அப்போ ஆஃபீஸுக்கு ஃபோன் வந்திருக்கும் போல் அந்த ஃபோனில் இவர் பேசிட்டு கட் பண்ணிட்டார். இவருக்கு தனிப்பட்ட செல்ஃபோனோ ஒன்றுமே கிடையாது. இவர் ஒரு தேவ மனிதன் அல்லவா, சாது போலவே வாழ்கிற ஒரு சாது. இப்போ என்ன ஆகுது, இரவு நேரத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, இவர் ஆவிக்குள்ளாக்கி கொண்டு போயிருக்கிறார். இங்கேருந்து அங்கே தூக்கிட்டு போயிட்டார் தூத்துக்குடிக்கு.
இதை அநேகர் நம்ப மாட்டாங்க. ஆனால் வேதத்தை நம்புகிறவங்க இதை நம்பி தான் ஆகணும். ஏன்னா தேவனால் பயன்படுத்தப்பட்ட அநேகருடைய வாழ்க்கையில் நடந்த சாட்சி. அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சாது சுந்தர் சிங் ஆண்டர் எப்படி கொண்டு போனாரோ அதே போலவே இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சாது. இப்போ இவரை இந்த கன்னியாகுமரியிலேருந்து தூத்துக்குடிக்கு போனால் கிட்டத்தட்ட 110 130 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். இந்த 130 கிலோமீட்டர் எப்படி போக முடியும்? நைட்டு இரவு நேரத்தில் போய் கதவு தட்டுறாரு. அவரும் யாருன்னு திறந்து பார்த்தா சாது ஐயா ரோட்டில் நிற்கிறாரு. திரும்பி என்ன சொல்கிறாரு, சோத்திரம் போடுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே நடந்து போயிட்டார். உள்ளே போய் அவருடைய ரூமில் போய் தங்குறாரு. தங்கிட்டு அடுத்த நாள் அவங்க நினைத்த மாதிரியே ஊழியங்கள் நடக்குது. இப்படி தேவன் இவரை ஒரு பிலிப்பு எப்படி பரிசுத்த ஆவினால் தூக்கிட்டு போனாரோ அதே போலவே இந்த மனிதனையும் தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். ஸோ நம்ம 10 காரியங்களை பார்த்தோம். இந்த 10மே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் தேவன் ஜீவிக்கிறார். இயேசு இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவரை ஒருத்தர் நெருங்கி இயேசுவோடு பழக ஆரம்பித்தால், இயேசுவோடு பேச ஆரம்பித்தால், தன்னை இயேசுக்காக அர்ப்பணித்தால் இப்படி பயன்படுத்த முடியும் என்பதற்கு இந்த காலகட்டத்தில் கடந்த நூற்றாண்டில் தேவனால் பயன்படுத்தப்பட்ட இந்த தேவ மனிதன் சாட்சியாக நமக்கு முன்பாக இருக்கிறார். தேவன் இன்றைக்கும் நம்மளை பயன்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த அருமையான பதிவுகள் உங்களுக்கு பிரயோஜனப்பட்டிருக்கும் நம்புகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது காட்ஸ் பவர் டிவி. இணைந்திருங்க. இப்படிப்பட்ட அநேக நல்ல நல்ல சாட்சிகளை நம்ம கேட்க போகிறோம். நம்ம விசுவாசத்தை தட்டி எழுப்போம். அநேக மக்களுக்கு பிரயோஜனப்படும். உங்களுக்கு பிரயோஜனப்பட்டிருந்தால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம்.